கொஞ்சம் சுருக்கமாக பேசினா அடுத்த கட்டத்துக்கு நகரத்து நல்லா நிறையா பேசிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். வெண்ணிலாவும் வானும் போல, வீரனும் கூர் வாழும் போல, வண்ணப்பூவும் மனமும் போல இங்கே மல்லிகை பூக்களாய் மலர்ந்து மத்திய மாநில நிர்வாகிகள் இங்கே அமர்ந்திருப்பதை பார்த்து நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். இந்த மல்லிகை மலர் மாநில அமைப்பு செயலாளர் ஆதவா செல்வகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த மல்லிகை மலர்களுக்கு இடையிலே ரோஜா பூக்களாய் அமர்ந்திருக்கும் நமது தங்க தமிழன், நமது தானே தலைவன், நமது வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தினுடைய சிங்கம், மத்திய வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தினுடைய தலைவர் திரு எஸ்பிஎன் சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்களே, திரு பொன்னம்பலம் அவர்களே, சொல்ல மாட்டோம். மரியாதைக்குரிய அருமையனன் மணி அவர்களுக்கு தாழ்மையான இது யாரு பேருமே சொல்ல வேண்டாம். தயவு செய்து வர்ற கருத்தை ரொம்ப செயலாளர் அவர்களே, மதிப்பிற்குரிய மத்திய சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களே, மத்திய சங்கத்தினுடைய பொருளாளர் அவர்களே, ஏனைய மேடையில் அமர்ந்திருக்கும் என் அன்பு சொந்தங்களே, எனது உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நன்றி. இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து தலைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த கூட்டத்தை வெகு விமரிசையாக நடத்தி கொண்டிருக்கும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நம்ம ஆக்சுவலி மாநில மாநாடு நம்ம நடத்துறது அப்படிங்கிறது நான் ஒரு சில வார்த்தையில் முடிச்சுக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம்ஸ். என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த ஒற்றுமைங்கிறது எவ்வளவு தூரம் உங்களுக்கு உயர்வு கொடுக்குதுங்கிறத ஒரு ரெண்டு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையில் நாம் முக்கியமாக ஒரு 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 விபத்து இன்சிடெண்ட் ஒரு இது நடந்தது. ஒரு மாணவிக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அது சம்பந்தமாக நாம் ரோடு மறியல் பண்ணோம். அந்த ரோடு மறியல் பண்ணதில் மத்திய சங்கத்தினுடைய வெள்ளாஞ்செட்டியார் மத்திய சங்கத்தினுடைய பவர் என்ன அப்படிங்கிறத நமது அரசு, தமிழக அரசுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னாக்க அவ்வளோ வேன்ஸ் வந்திருந்தது, போலீஸ் வேனு, அவ்வளோ ஆட்கள் வந்திருந்தாங்க, அவ்வளோ போலீஸ் இருந்தாங்க. ஏன் அப்போ என்ன அப்படின்னா, நீ ஒற்றுமையிலேயே நீங்கள் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் அந்த ஒற்றுமை இருக்க போய் தான் அரசாங்கமே திரும்பி பார்க்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம மத்திய வெள்ளாஞ்செட்டியாருடைய மாநில ஆயத்த மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், அது இல்லாமல் இன்டெலிஜென்சஸ், இவங்கெல்லாம் எவ்வளோ பேர் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, என்ன விஷயம், என்ன உங்களுடைய சமுதாயத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களா என்ன அப்படின்னு பல கேள்விகள் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி அது இல்லாமல் மீடியாவில் ஏற்பட்ட மீடியாவில் பார்த்துட்டு செட்டியாரினுடைய உறவுகள் இவ்வளோ இருக்காங்களா அப்படிங்கிற லெவலு அப்ராட் நீங்கள் பாருங்கள். அப்ராடில் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதுலலாம் பார்த்தீங்கன்னா அப்ராட்லேருந்து நிறைய பேர் விஷ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அந்த அளவில் நாம் இருக்கிறோம். அப்போ இருக்கணும்னா இந்த மாநில மாநாட்டுக்கு நாம் குறைந்தபட்சம் 1,00,000 பேரை கொண்டு வந்து தான் ஆகணும். அப்போ கொண்டு வந்து ஆகணுங்கும் போது நீ குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்கள் இருக்குது. 38 மாவட்டங்களில் நீங்கள் 2000 பேர் சொல்கிறீங்க, ஒருத்தங்க 10ன்னு சொல்கிறீங்க, ஒருத்தர் 5. அப்போ குறைந்தபட்சம் பார்த்தாலும் 75,000 தான் வரும். ஸோ நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, உங்களுடைய மாவட்ட தலைவர் அனைவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னென்னா, குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து 2,500 முதல் 2,750 பேர் வந்தால் தான் இந்த 1,00,000 நீங்கள் எட்ட முடியும். ஸோ அதனால் தயவு கூர்ந்து இந்த மாநிலம் ஐயா மொத்தம் இருக்கிறது 38 மாவட்டங்கள் தான். 2,500 × 38 எத்தனை எவ்வளோங்க? 50,000 பேர் தானங்க வரும். 5,000 பேர் சொல்லுங்க ஐயா. அதுதான் சொல்கிறேன். ஸோ அதனால் குறைந்தபட்சம் 5,000 பேராவது ஒரு மாவட்டத்திலிருந்து நீங்கள் கொண்டு வந்தால் தான் இந்த மாவட்டத்தை மாநிலத்தினுடைய செட்டியாரினுடைய எழுச்சியை மிக அருமையாக நம்ம காட்ட முடியும்னு உங்களுக்கு கேட்டுக்கிறேன் அன்புடன். அதோட ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நான் ஒரு அண்ணன் சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், பொருளாதாரத்தை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டு. நான் ஒரு சில வார்த்தையில் முடிச்சுக்கிறேன். பொருளாதாரத்தை பற்றி பேசாதீங்கன்னு அவர் சொல்லிட்டார். ஏன்னா அவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறதுனால அவர் மற்றவர்கள் தவறாக எண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு கருத்துக்காக வேண்டி அவர் சொல்கிறாரு. நாம் என்ன பண்ணால் படைத்தலைவன் நிலையில் வலிமை இல்லை, படைத்தலைவன் நிலையில் வலிமை இல்லை. அந்த வலிமையை உண்டு பண்ணுவது படைகள் தான் நம்ம. ஸோ அதனால் படைத்தலைவனுக்கு நம்ம அந்த வலிமையை கொடுக்கணுன்னாக்க நம்ம பொருளாதார ரீதியாக நிர்வாகத்தில் உள்ள அனைத்து உறவுகளும் சொந்தங்களும்
அவருக்கு அந்த வலிமை கிடைக்க பொருளாதாரத்திலும் உழைப்பிலும் மற்றும் எந்தெந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அத்தனை விதத்திலும் உதவி செய்து இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்தி காட்ட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு பெரிய முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாநில இணை செயலாளர் சாத்தூர் ரமேஷ் அவர்கள் சிறப்புரை